புறப்படும் தமிழர் பயணமும் அடக்கம். பாட்டும் பரதமும் கொண்டு நாம் புதிய கூத்து கட்டுகிறோம். கேட்டு மெச்சியவை வாழ்த்தக்கரம் குவித்தோம். பாட்டும் பரதமும் கொண்டு நாம் புதிய கூத்து கட்டுகிறோம். கேட்டு மெச்சியவை வாழ்த்தக்கரம் குவித்தோம். மடை திறக்க கண்கள் வலை விரிக்க பார்த்து மகிழ வேண்டும் என்றார். காத்து மடை திறக்க கண்கள் வலை விரிக்க பார்த்து மகிழ வேண்டும் என்றார். நேற்று நடந்தவைகள் மீள பிறப்பதில்லை, நாளை நடப்பவையும் நமக்கு தெரிவதில்லை. நேற்று நடந்தவைகள் மீள பிறப்பதில்லை, நாளை நடப்பவையும் நமக்கு தெரிவதில்லை. காற்று மடை திறக்க கண்கள் வலை விரிக்க பார்த்து மகிழ வேண்டும் என்றார். மடை திறக்க கண்கள் வலை விரிக்க பார்த்து மகிழ வேண்டும் என்றார். காத்து மடை திறக்க கண்கள் வலை விரிக்க பார்த்து மகிழ வேண்டும் என்றார். நேற்று நடந்தவைகள் மீள பிறப்பதில்லை, நாளை நடப்பவையும் நமக்கு தெரிவதில்லை. நேற்று நடந்தவைகள் மீள பிறப்பதில்லை, நாளை நடப்பவையும் நமக்கு தெரிவதில்லை. இன்று இப்பொழுதே கூத்து, இன்று இப்பொழுதே கூத்து, இன்று இப்பொழுது
நம் வாழ்க்கை பயணம் என்கிறார்களே, எப்படி? ஓ, அதுவா? இது வரலாற்றை கூறுவதாக அமைந்திருக்கிறது. அதில் தமிழர் தமிழர் நாம் தமிழர் நாம் கண்ட கண்ட தமிழர் நாம் கேட்ட கேட்ட அனுபவித்த வரலாற்று பதிவுகள் கூடிய தளவில் பேசப்படும் உலகம் பிறந்ததில் இருந்து உலகம் பிறந்ததில் இருந்து. கொஞ்சம் பொறுங்கோ, என்ன ஒரு காலக்கட்டோட பேசுறியால்? இப்படியே காலக்கட்டோடு பேசுவோமா, இல்லை நிறுத்திவிட்டு இயல்பாக பேசுவோமா? சரி, அப்படியே இயல்பாக பேசுவோம். அப்போ இந்த உலகம் எப்போது ஆரம்பித்தது என்ற வினாவிற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே தொல்காப்பியர் சொல்கிறார். 1 அறிவதுவே உற்று அறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று தொல்காப்பியர் கூறியிருக்கிறார். இன்றைய அறிவியல் உலகம் சொல்லும் முன்பே இந்த உலகத்தின் தோற்றத்தையும் இலக்கிய வழி நின்று சொல்வோமாகில் கிறிஸ்துவுக்கு பின் 800ஆம் ஆண்டிலேயே திருவண்ணர் பகுதியில் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகிறார் கேளும். இது ஒரு சமய சித்தாந்தம் அல்ல, இது ஒரு தமிழர் அறிவியல் குறிப்பு. ஓ, தமிழர் அறிவியல் குறிப்பு. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன இன்றுடை கதிரின் துண்ணணு குறைய சிறியவாக பெரியோந்தெரியில் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேரூடியும் நீக்கமும் நிலையும் சூக்கமுடு தூலத்து சூறை மாறுதற்கு எரியது வழியில் கொட்கப் பெயர்க்கும் குழகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் படையோர் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள். இப்படி உருவான உயிர்கள் அவை ஐம்பூதங்கள் வாயிலாக தம்மை வளர்த்துக் கொண்டன. இப்படியே ஆறறிவு கொண்ட மனிதனும் வளர்ந்தான். அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் பார்ப்போமா?
பார்த்தால் போச்சு. அருமை அருமை. காட்டுவாசிகளின் ஆட்டம் அழகோ அழகு. மக்களே, இந்த காட்டுவாசிகளின் ஆட்டமும் பாட்டும் எந்தவித தியக்கமும் இல்லை, மயக்கமும் இல்லை, எதையும் தேடியும் இல்லை. அன்பு கொண்டு ஆனந்தமாய் வாழ்ந்தான். பார்த்தீர்களா? இவர்கள் இப்படி இருக்க அவர்களது வாழ்க்கை காலம் கடக்கிறது. மானிடனோ காட்டு வாழ்க்கையை விட்டு நாட்டு வாழ்க்கைக்குள் வருகின்றான். இங்கே மொழி பிறக்கிறது. மனிதன் தான் கண்டவற்றை மற்றவருக்கு விவரிக்க முற்படுகிறான். அப்போ அங்கே அவற்றுக்கு மொழி தேவைப்படுகிறது. மொழி உருவாகிறது. அதோடு இசையும் சேர செழிப்பாகிறது. அது இலக்கியமாகிறது. இவை மூன்றும் சேர்ந்து அதுவே நாடகமாகிறது. பூமியில் மானிட ஜென்மமடைந்துமா புண்ணியமின்றி விலங்குகள் போல். பூமியில் மானிட ஜென்மமடைந்துமா புண்ணியமின்றி விலங்குகள் போல். காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பவே, காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பவே, காலமும் செல்லமடைந்திடப்போ, காலமும் செல்லமடைந்திடப்போ. உத்தமமானிடராய் பெரும் புண்ணிய நம்பினையார் உலகில் பிறந்தோம். உத்தமமானிடராய் பெரும் புண்ணிய நம்பினையார் உலகில் பிறந்தோம். சத்திய ஞான தயாநிதியாகிய, சத்திய ஞான தயாநிதியாகிய புத்தனை போற்றுதோம் நம் கடலே. உண்மையும் ஆருயிர் அன்பும் அகிம்சையும் இல்லையென்றே ஜென்மமிதே. உண்மையும் ஆருயிர் அன்பும் அகிம்சையும் இல்லையென்றே ஜென்மமிதே. மண்ணிலோ சுமையே பொறிதாகிய பாய்மரனே பெருமாமரனே. மண்ணிலோ சுமையே பொறிதாகிய பாய்மரனே பெருமாமரனே. மனிதன் தன் வாழ்க்கையில் இயற்கையை வணங்குகிறான். தங்களுக்குள் பேசுகிறான், பாடுகிறான், நாடகம் செய்கிறான், கவி பாடுகின்றான். இப்படி கவிதை, பாடல் பிறந்தது போல அவர்கள் இனவிருத்தியும் வேண்டுமல்லவா? என்ன நிச்சயமாக குழந்தை குட்டி வேண்டாமோ? மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
எல்லாம் சரி. குழந்தை பிறந்து வளர்ந்து கல்வி கற்று அறிவும் வளர்ந்து காதலிச்சும் ஆச்சு. அதற்கு பின் அங்குதான் இன்னும் ஒரு பிரச்சனை உருவாகின்றது. பணம் பணம் பணம். நகர வாழ்க்கை உழல்கின்றான் மனிதன். அது நரக வாழ்க்கையாகவும் பலருக்கு அமைகின்றது. பணத்தின் மேல் ஈர்ப்பு, அந்தஸ்து, தன் குடும்பத்தின் நலனில் மட்டும் அக்கறை, இப்படி பல பல. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துண்டனா. பணத்தை
என்ன கண்ணுக்கு குளிர்ச்சியான நடனம்! இதன் நடுவே இவற்றை செவ்வனை எடுத்து கூறும் இலக்கியமும் பிறந்தது. அதில் ஈழத் திருநாட்டில் பல இலக்கியவாதிகள், இசை வல்லுநர்கள், நாடக கலைஞர்கள் என இயல் இசை நாடகத்தில் நம்மவர் சிறந்து விளங்கினார்கள். அப்படி என்றால் அவர்களில் சிலரை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓ, அப்படியா? அவர்களில் பலர். இராவணன் என்ற தமிழ் மாமன்னன் தொட்டு விபுலானந்த அடிகள், சோமசுந்தர புலவர், ஆறுமுக நாவலர், இவ்வாறு பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அவர்கள் பட்டியலில் எம்முடன் எம் வாழ்க்கை காலத்தில் வாழ்ந்த மகா கவிஞர்கள், எமது ஈழத்து கவிஞர்கள் எத்தனையோ பேர். இன விடுதலை, எம் மக்களின் மேம்பாடு, எமது ஒரே நோக்கு எமது நாட்டுக்கான விடுதலை என கவி பாடி எம்மை விட்டு பிரிந்த மாபெரும் இலக்கியவாதிகள் ஒன்றா இரண்டா? அவர்களுடன் மாபெரும் புது கவிதை ரத்தினதுரையும் அவர் பின் தொடர்ந்த எண்ணிலடங்கா ஆண் பெண் விடுதலை கவிஞர்கள் சொல்லில் அடங்காது என்னை வேறொரு சிந்தனைக்கு இழுத்துச் சென்று கண்கலங்க வைக்காதீர். இன்று எம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கவிஞன் தந்த கதையை கேளும். அதனை பாட்டாகவே தந்திருக்கிறார் இன்னொருவர். அப்படியா? என்று அந்த கவிஞர் தந்த கவிதையையும் பாடகர் தந்த இசை பாடலையும் கேட்போமா? வேதவழி ஞானவழி வேதவழி ஞானவழி வகுத்து வைத்த சான்றோர்கள் கர்மவயல் காட்டும்படி கதகதையாய் சொன்னார்கள். தலையெழுத்து எப்படிதான் கர்மமொன்றும் நிலைக்கும் கருணை உள்ளம் எம் கடவுள் வஞ்சமக்கு கை கொடுப்பார். மதவெறியோ உலகத்திலே மலிந்து போச்சுது. மதவெறியோ உலகத்திலே மலிந்து போச்சுது. இந்த மதங்களாலே மனிதனுக்கு ஆனதென்னது? மதவெறியோ உலகத்திலே மலிந்து போச்சுது. இந்த மதங்களாலே மனிதனுக்கு ஆனதென்னது? முருகனுக்கும் முகமதுக்கும் மறுப்பு எதுக்கு? நம்ம முருகனுக்கும் முகமதுக்கும் மறுப்பு எதுக்கு? அடையேசுவுக்கும் புத்தனுக்கும் உனக்கு எதுக்கு? அடையேசுவுக்கும் புத்தனுக்கும் உனக்கு எதுக்கு? மதவெறிய உலகத்தில் மலிந்து போச்சுது. இந்த மதங்களால் மனிதனுக்கு இயேசுவுக்கும் புத்தனுக்கும் உனக்கு எதுக்கு? இயேசுவுக்கும் புத்தனுக்கும் உனக்கு எதுக்கு? மதவெறிய
மலிந்து போச்சுது மதவரி உலகம் மலிந்து போச்சுது. ஆம், இந்த இலக்கியம் கூறும் செய்தியே எமது இனத்துக்கு ஏற்பட்டது. 1, 2, 10, 100 வருடமல்ல, பல 100 ஆண்டுகள் நாங்கள் பல்வேறு ஆட்சிகளால் அடிமைகள் ஆக்கப்பட்டோம். இறுதியாக ஆங்கிலேயர் ஆட்சியில் சுதந்திரம் தந்துவிட்டு போகிறார்கள் என்று பார்த்தால் அது நமக்கு ஏற்படுத்தியது இன அழிப்பு என்னும் இன படுகொலை. தமிழ் இன வரலாற்றில் ஏற்பட்ட மிக கொடூரமான செயலாக உருவெடுத்தது. அதன் உச்சக்கட்டமாக நாம் சொந்த மண்ணிலே நாம் அடிமைகள் ஆக்கப்பட்டோம். நாடிழந்தோம், வாழ்விழந்தோம், சொத்திழந்தோம், சொந்த பதங்களையும் இழந்தோம். சொந்த நாட்டிலேயே நாம் அகதிகள் ஆக்கப்பட்டோம். துரத்தியும் அடிக்கப்பட்டோம். ஆம், நாம் அடிமைகள் ஆக்கப்பட்டோம், நாடிழந்தோம், வாழ்விழந்தோம், சொத்திழந்தோம், சொந்த நாட்டில் அகதிகளாக்கப்பட்டோம், துரத்தி அடிக்கப்பட்டோம். தாயே என்ன பிள்ளை செய்தோமடி தாயே, தாயே என்ன பிள்ளை செய்தோமடி தாயே. வடி விழுந்து எரிந்தவனை கரையுடைந்து காய்ந்த குளம், கூரை சரிந்த எமது இல்லம், குருதி படிந்த சிறுமுற்றம். தாயே என்ன பிழை செய்தோமடி தாயே. இரவை கிழித்த மண்ணின் கதறல், ரத்தம் வழிந்த குழந்தை பொம்மை. தாயே என்ன பிழை செய்தோமடி தாயே.
கடலோடும் காற்றோடும் காணாமல் போன சொந்தம், வெறிமறிந்த தேசத்தில் குரலொடிந்து போன சொந்தம். நினைவிழந்து போவோமா நாம் அவர்தம் நினைவிழந்து போவோமா? கடலோடும் காற்றோடும் காணாமல் போன சொந்தம், வெறிமறிந்த தேசத்தில் குரலொடிந்து போன சொந்தம். நினைவிழந்து போவோமா நாம் அவர்தம் நினைவிழந்து போவோமா? அம்மா சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க. பாட்டி சொல்லுங்க. தாத்தா சொல்லுங்க. அப்போ அம்மா கொஞ்சம் இல்லையா? தாயே என் தமிழே, எங்களிடம் நிறையவே இருக்கம்மா. எல்லாம் நாங்கள் எங்கள் கையில் தான் இருக்கிறது. நாங்கள் மீளப் பெறுவோம், நாங்கள் மீளப் பெறுவோம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாகச் சேர்ந்தே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. அன்பானவர்களே, இந்த நாடகத்தின் இறுதியிலே நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த பாடலினை தர இருக்கிறோம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. என்றும் புதிய வழிதானே, உயிரின் ஓசை நீயே. என்றும் புதியவள் நீதானே. பாரினிலே வாழ்ந்து வரும் மொழிகளுக்கு தானே